அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஷியாமலா நவராத்திரியின் ரொம்ப விசேஷமான வசந்த பஞ்சமி நாளுடைய மிக மிக முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். ஷியாமலா நவராத்திரி இப்போ நமக்கு நடந்துட்டுருக்கு. இந்த 9 நாட்கள் அம்பாளை வழிபட்டால் நம்ம குடும்பத்தில் நல்லபடியாக கல்வி, ஞானம், உயர்வு, அப்படி தொட்ட காரியத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த நவராத்திரியின் மிக முக்கியமான நாளே வசந்த பஞ்சமி தான். ஒருத்தர் வாழ்க்கையில் கல்வி, ஞானம், கலைகளுடைய கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதி தேவி தான். அவர் அவதாரம் செய்த நாள் தான் இந்த வசந்த பஞ்சமியாக நம்ம வழிபடுறோம். அதனால தான் இந்த நாளுக்கு சரஸ்வதி ஜெயந்தி, சரஸ்வதி பஞ்சமி அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த நாளில் சரஸ்வதி தேவியை நம்ம வழிபட்டாலே போதும், நம்ம வாழ்க்கையில் கல்விகள், ஞானங்கள், கலைகள், இசை, இது மாதிரியான துறைகளில் எல்லாம் சிறந்து விளங்கலாம். பொதுவாகவே பஞ்சமி அப்படின்னாலே வாராகி வழிபாடு தான். அதனால் இந்த சரஸ்வதி தேவியுடைய நமக்கு வழிபாடும், வாராகி தேவியுடைய வழிபாடும் நம்ம குடும்பத்தில் ஏற்றி வைக்க போகின்ற சின்னதான ஒரு தீப வழிபாட்டு முறைதாங்க. இந்த தீபத்தை மட்டும் நீங்கள் வசந்த பஞ்சமி நாள் அன்னைக்கு ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரும், வசந்தங்கள் வீசும். நம்ம வீட்டில் படிக்கின்ற குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுடைய அறிவு, கலை, ஞானம் எல்லாமே இந்த நல்லபடியாக வளர்ந்து உயர்ந்து அவங்க வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு போவாங்க. அதே மாதிரி நல்லபடியான நமக்கு ஏன்னா இது வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய வளர்பிறை பஞ்சமி. நல்லபடியாக ஒரு செல்வம் சேரணும், கஷ்டமெல்லாம் தீரணும், வருமானங்கள் எல்லாம் பெருகணும் அப்படின்னு எதை நினைச்சு வேண்டி கேட்டாலுமே தரக்கூடிய அற்புதமான வசந்த பஞ்சமி தீப வழிபாடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் நமக்கு 2 பஞ்சமி வரும். வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி. அப்படி வந்தாலுமே நமக்கு ஆடி அமாவாசைக்கு வரக்கூடிய பஞ்சமி கருட பஞ்சமின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆவணி மாதம் வரக்கூடிய அந்த பஞ்சமி ரிஷி பஞ்சமின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த தை அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பஞ்சமி தான் வசந்த பஞ்சமி. வசந்த பஞ்சமி வழிபாடு தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மி தான். அதாவது அந்த அளவுக்கு பெருசாக வழிபட மாட்டோம். ஆனாலுமே இந்த வட மாநிலத்தில் ரொம்ப விசேஷமாக வழிபடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு சரஸ்வதி தேவியோடைய அந்த வழிபாடு அப்படின்னாலே இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி தான். அந்த 9 நாட்கள் நம்ம கடைசியாக வரக்கூடிய இந்த 3 நாள் தான் சரஸ்வதி தேவியை நம்ம போற்றி கொண்டாடி நம்ம புக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வழிபட்டு நம்முடைய குழந்தைகளுடைய கல்வி நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வழிபடுவோம். ஆனால் இந்த வட மாநிலத்தில் இந்த நவராத்திரி நமக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய ஷியாமலா நவராத்திரி நாளில் துர்க்கையை விதவிதமாக அலங்காரம் பண்ணி இந்த வசந்த பஞ்சமி நாள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாள் தான் சரஸ்வதி தேவியை வழிபடுறாங்க. இந்த வசந்த பஞ்சமி நாளானது முன்னாடி காலத்தில் காமன் பண்டிகை அப்படிங்கிற ஒரு பேரில் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டதாக புராணங்கள் எல்லாம் சொல்லுது. அதாவது அண்ட சராசரங்களையும் அதில் பல்வேறு உயிரினங்களையும் படைத்த பிரம்மனுக்கு தன்னுடைய படைப்பின் மீது முழுச திருப்தியே இல்லையாம். காரணம், உலகம் சத்தமே இல்லாமல், ஒளியே இல்லாமல் ரொம்ப நிசப்தமாக இருந்ததாம். இதனால் பிரம்மனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்ததாம். அப்போ அவருடைய கையிலிருந்து, அதாவது கமண்டலத்தில் இருந்து சில துளி நீரானது கீழே சிந்துனுச்சான். அப்போ அதிலிருந்து வெளிப்பட்ட ஒரு பெண் சக்தி தான், அந்த சக்தி தான் தன்னுடைய கையில் சுவடிகளையும் ஸ்படிக மாலத்தையும் தாங்கி வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்ட நிலையில் வெண்தாமரை மீது அமர்ந்திருந்தாளாம். அந்த பெண் சக்தி தன்னுடைய மடியில் வீணையும் வச்சுருந்தாங்க. அந்த வீணையை தன்னுடைய மென்கரங்களால் அப்படி மீட்ட ஆரம்பித்த உடனே ஒரு தெய்வீகமான ஒரு இசையானது வெளியே வந்தது. இதன் மூலமாக பிரம்மனுடைய படைப்புகள் எல்லாத்துக்குமே அந்த ஓசையானது கிடச்சிச்சு. நதியெல்லாம் சலசலப்பாச்சு, மரங்கள் எல்லாம் அப்படி அசைஞ்சு காத்தோடு சேர்ந்து ஒரு ஓசை உண்டாக்குனுச்சு. கடல் அப்படி இறைச்சலோட அலைகளையெல்லாம் வெளிப்படுத்தினுச்சு. அப்படி எல்லா உயிரினங்களும் சத்தம் போட்டுச்சான். இப்படி பிரபஞ்சம் முழுக்க அந்த ஒளியை நாதமாக மாற்றினுச்சான். இதை பார்த்த பிரம்மதேவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அந்த பெண் சக்தியை பலவிதமாக போற்றினாங்களாம். அந்த பெண்ணை தன்னுடைய நாக்களை இருத்தி கொண்டார். அவளுக்கு சரஸ்வதின்னு ஒரு பெயரும் வந்தது. அந்த சரஸ்வதி தேவி தோன்றிய தினம்தான் வசந்த பஞ்சமி. இந்த நாளில் நம்ம சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணோன்னா நமக்கு ஞானத்தில் ரொம்ப சிறந்து விளங்கலாம். உங்கள் குடும்பத்தில் படிக்கின்ற குழந்தைகள் இருக்காங்க, இல்லை படிப்பில் நல்ல ஒரு உயர்வுக்கு போகணும், நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும், வேலையில் பெரிய ஆள் ஆகணும், அப்படி ஞானம் ஆகணும், இல்லை மியூசிக்கில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, வீணை வாசிக்கிறாங்க, இல்லை கலைகளில் இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த நாளை யாருமே தவற விடக்கூடாதுங்க.
நம்முடைய ஊரில் நம்ம குழந்தைகளை சரஸ்வதி பூஜைக்கு எப்படி எழுத்துக்கு உட்கார வைப்போமோ அன்றைய நாள் தொடங்குவோமோ அதே மாதிரி தாங்க வசந்த பஞ்சமி நாள் அன்னைக்கு இந்த வட மாநிலத்தில் குழந்தைகளுடைய கல்வியை ஆரம்பிப்பாங்க. அந்த நாட்களில் அந்த சரஸ்வதி தேவியுடைய வழிபாடு கல்வியை தொடங்குதல்ங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல சுபிக்ஷத்தை கொடுக்கும், நல்ல ஒரு கல்வியில் ஒரு உயர்வை கொடுக்குங்கிற நம்பிக்கையும் ஐதீகம் இருக்குது. இந்த நாளில் மஞ்சள் நிறத்துக்கு முக்கியத்துவம். ஏன்னா அந்த நாள் குழந்தைங்களை மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்க வைக்கிறது, நம்மளே மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பூஜைகள் பண்ணுறது, மஞ்சள் நிற பூக்கள் சுவாமிக்கு வைக்கிறது, அதே மாதிரி மஞ்சள் நிறத்திலான ஏதாவது ஒரு இனிப்பு, அதாவது லட்டு வைக்கலாம், கேசரி வைக்கலாம், அது அப்படி ஏதாச்சும் ஒரு இனிப்பு நிவேதனம் எல்லாமே மஞ்சளில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சு பண்ணோன்னா நமக்கு நல்லபடியான சுபிக்ஷம், ஒரு வளர்ச்சி எல்லாமே கிடைக்குங்கிறது தான் ஒரு ஐதீகமாக இருக்குது. அப்படிப்பட்ட இவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு நாள் நம்ம குடும்பமும் நல்ல சுபிக்ஷமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் வசந்தம் வீசணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றப்போகின்ற அற்புதமான வசந்த பஞ்சமி தீபம். இதற்கு நமக்கு என்ன தேவை, எந்த நேரம் ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வருது. வெள்ளிக்கிழமை எப்பயுமே இந்த நவராத்திரி வழிபாடு பஞ்சமி வழிபாடு எல்லாமே மாலை நேரம் தாங்க. வெள்ளிக்கிழமை ராத்திரி வரக்கூடிய 8 to 9 சுக்கிரஹோரை ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான நேரம். அந்த நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டிங்கன்னா போதும், நம்முடைய என்ன வரம் வேண்டி கேட்டாலும் கிடைக்கும், கடன் தீரும், வருமானம் பெருகும், குடும்பமே நல்ல ஒரு அடுத்த கட்ட அளவுக்கு நமக்கு ஒரு முன்னுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நேரம் தான் நமக்கு சுக்கிரஹோரை 8 to 9. இந்த நேரத்தில் நம்ம உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு 5 இலைகள் எடுத்துக்கோங்க. ஏன்னா பஞ்சமி அப்படின்னா 5ஆவதாக வரக்கூடிய ஒரு திதி. நமக்கு இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதாவது மருதாணி இலைகள் எடுத்துக்கலாம், மாதுளம் இலைகள் எடுத்துக்கலாம், வெற்றிலை எடுத்துக்கலாம், துளசி இலைகள் எடுத்துக்கலாம், வேப்பிலைகள் எடுத்துக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு 5 இலைகள் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வெற்றிலை மேலே இந்த ஒரு சின்னதான ஒரு அகலில் நெய் மட்டும் விட்டு தீபம் ஏற்றிட்டு மற்ற இலைகளை அப்படியே சுற்றி அழகாக பரப்பிட்டு இப்படி எல்லா 5 இலைகள் மேலே நம்ம ஒரு தீபங்கள் ஏற்றி நம்ம வழிபடுறப்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். என்ன வரம் வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக அன்னை வாராகியுடைய அந்த அருளாலும் சரஸ்வதி தேவியுடைய அருளாலும் அந்த மகாலட்சுமிக்கான அந்த ஒரு நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேரத்துடைய அனுகிரகத்தால் நமக்கு எல்லா விஷயங்களுமே கிடைக்குங்க. ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நேரமும் சக்தி வாய்ந்த ஒரு நாளும். மறக்காமல் மஞ்சள் நிறத்திலான ஏதாச்சும் ஒரு பூ சுவாமிக்கு நீங்கள் நிவேதனம் பண்ணுங்கள். அதே மாதிரி இனிப்பு பொருட்கள் ஏதாச்சும் நல்லபடியாக சுவாமிக்கு வச்சு வைங்க. இப்படி எளிமையான முறையில் நம்ம வீடுகளில் இது மாதிரி செய்யக்கூடிய இந்த வழிபாடுகளும் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன அந்த நிவேதன பொருட்களுக்கும் அவ்வளவு அதீத ஒரு சக்தி இருக்குது. அதனால் யாருமே இந்த வசந்த பஞ்சமி நாளை தவற விடாதீங்க. நிச்சயமாக பொன்னும் பொருளும் சேர்த்து தரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் தான் இந்த நேரம். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்முடைய சேனலை இந்த வசந்த பஞ்சமிக்காக நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுக்க போகிறோம். யாருமே மிஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து இந்த பதிவுகளை எல்லாம் பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு எல்லாமே பயனுள்ளதாகவே இருக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரஸ்வதி தேவியே போற்றி, இல்லாட்டி அன்னை வாராகியே போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் அன்னையினுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.